இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வணக்கம். சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுது? இந்த சிம்ம லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ இந்த ஒரு அடுத்த சில காலங்கள் ஒரு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். எத்தனை காலகட்டம்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாத காலம் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த கடன் ஏற்படுறது, அவமானத்தில் போய் மாட்டிக்கிறது, நீ வா நம்ம பார்த்துக்கலாம், நீ இதை செய், நம்ம முன்னேறலாம்னு யாராட்டையும் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு கடன் கொடுக்க போகிறாங்க, பிரச்சனையை பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்திற்கு எப்போதுமே அவங்க எடுக்கிறது தான் முடிவு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதிர்பாலின ஈர்ப்புன்னு சொல்லலாம். ஆணாக இருந்ததுன்னா பெண்ணை, பெண்ணாக இருந்ததுன்னா ஆணை. இவங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 வயசுலேருந்து 15 வயசு குழந்தைகளாக இருந்ததுன்னா இந்த கைத்தட்டி பாராட்டி புகழ்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, கைத்தட்டினா அந்த குழந்தை எந்திரிச்சு வந்துடும், ஓடிடும். அந்த மாதிரி தான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு யாராக இருந்தாலும் குழந்தைகள் படிக்கலையா, அப்பா நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா பேசுகிற, உன்னுடைய எழுத்து நல்லா இருக்குது, பேச்சு நல்லா இருக்குது, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது, நீ அந்த பொருளை அதே இடத்துல வைக்கிற, எடுத்த இடத்துல வைக்கிறேன்னு பாராட்டுங்க, புகழுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அடுத்த நீங்கள் திட்டுறதை விட புகழ்ந்து அந்த குழந்தைகளை கொண்டு போகலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னுடைய குழந்தைக்கு ஏழ்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறது, ஒரு வழிக்கே வரமாட்டேங்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல. நம்ம குழந்தைகளை மாற்ற முடியாது. குழந்தைகளை ஒன்று சொல்லி அதை செய்ய வைக்க முடியாது. ஆனால் இந்த குழந்தைகளை பாராட்டி செய்ய வைக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, அந்த புகழ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா படிக்கலையா, நீ 40 மார்க் வாங்கியிருக்க, பரவாயில்ல, நீ இவ்வளோ விளையாண்ட, இவ்வளோ இது பண்ண, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணேன்னா உனக்கு 60 மார்க்கு கிடச்சிரும், செய்வாங்க அதை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த புகழ், அந்த பேசுறது, அந்த பாராட்டுறது அவங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே நிற்கும். அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தால், அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நீ நல்லா பண்ணுறப்பா நல்லா பண்ணுறப்பான்னு சொல்லி சொல்லி ஒரு படியாக ஏறி வருவார். அவருக்கு அந்த பாராட்டுதற்குண்டான காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை செய்தால் நல்லாயிருக்கும். அதே இது இப்போ ஒருத்தங்கள யாராட்டி ஒரு அரசியல்லையோ இல்லைன்னா ஏதாட்டி ஒரு பொது நிகழ்வுகள்லையோ கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை, கை கொடுக்காது அப்படிங்கிறத இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இவங்க ஜாதகத்தில் எப்படி வேணால் இருக்கட்டும், தற்போது கோச்சார கிரகங்கள் இவங்களுக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சிம்ம லக்னக்காரங்களுக்கு நண்பர்கள் தான் எதிரி. நண்பர்கள் மூலமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். இல்லைன்னா மனைவி மூலமாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். மனைவி மூலமாக அவமானமும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதலையே சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் ஆணானா பெண்ணு, பெண்ணானா ஆணு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறான், நான் அதை செய்கிறேன்னு சொல்ல போனீங்கன்னா முன்பின் யோசித்து செய்வதுங்கிறது சிறப்பு. ஒரு பணம் கொடுக்குறேன் இல்லைனா ஒரு கையெழுத்து போடுறேன்னாலுமே சரி, அது உங்களுக்கு நாளைக்கு அந்த பணமோ அந்த கையெழுத்துனால உபகாரம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உதாரணமாக கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கடன்கிறது உங்களுக்கு திருப்பி வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த பணத்துக்காக வட்டிக்கு மேலே வட்டி நீங்கள் அடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வரனா பாருங்கள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட பெண்ணாக பாருங்கள், சீக்கிரமாகவே அமையும். இல்லைங்க மெடிசன், நான் அந்த அளவுக்கு படிக்கலைங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்களா பாருங்கள், எல்ஐசியில் வேலை பார்க்குறாங்களா பாருங்கள், கிளினிக்கில் வேலை பார்க்குறாங்களா பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பெண்ணிற்குண்டான அமைப்பு இருக்குமானா இருக்குது. பிரச்சனைக்குரிய வரன், அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண் அப்படிங்கிறது அமையும். சிலருக்கு காதல் திருமணத்திற்குண்டான யோகம் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அதர் காஸ்ட் மேரேஜாக இருக்கும். அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமா, அப்பா என்ன சொல்லுவாரோ, தைரியமாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அவமானத்திற்கு பின் திருமணம் அப்படிங்கிறது, திடீர் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ஒரு ஜாதகம். அப்பா அம்மா வெளியூரில் இருக்காங்க. அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பொண்ணு
வரன் பார்க்குறோம் எப்போ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னது, முதல்ல பொண்ணுகிட்ட பேசுனீங்களா அப்படின்னோம். பொண்ணுகிட்ட நாங்கள் பேசலை, பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க மேரேஜுக்கு அப்படின்னு. இல்லை பையனை நீங்கள் பார்க்க போகிறீங்களா, பொண்ணு பார்த்துட்டாங்களா அப்படின்னு. இல்லைங்க பொண்ணை நாங்கள் தான் வரன் பார்க்குறோம், அதுக்காக தான் அவங்கள்ட்ட வந்திருக்கோம் அப்படின்னாங்க. சரிங்க, உங்கள் பொண்ணுகிட்ட ஒரு தடவை பேசி பாருங்கள். வரன் வந்து அவங்க யாராட்டி காதலிக்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்க ஏதோ மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஜாதகப்படி இவங்களுக்கு காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வேற காஸ்டா எதா கூட இருக்கலாம், அதனால உங்கள்கிட்ட சொல்லலையா இருக்கும்னு. என் பொண்ணு அப்படிலாம் கிடையாதுங்க, என் பொண்ணு எங்கள்கிட்ட எல்லாமே பேசுவாங்க அப்படின்னாங்க. சரிங்க விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணி முடிச்சது. மறுநாள் அவங்க தங்கச்சி கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மாட்ட நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு. என்னம்மா சொன்னேம்மா அப்படின்னேன். இல்லை அதர் காஸ்ட்னு சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க. ஏன்பா என்னாச்சு அப்படின்னேன். இல்லை எங்கள் அக்கா வந்து காதலிக்கிறாங்க, எனக்கு தெரியும், பையன் வந்து அதர் காஸ்ட்டு தான், எங்கள் மாமாவுக்கு தெரியும், மாமா அம்மாட்ட பேசுகிறேன்னு சொன்னாங்க, எப்போ கல்யாணம் நடக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபோன்லேருந்து தான் நமக்கு ஃபோன் அப்படிங்கிறதே வந்தது, அதனால தைரியமாக கேட்டுச்சு. உங்கள் அம்மாட்ட முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் திருமணம்ங்கிறது நடக்கும்னு. சரி மேடம் மாமாட்ட சொல்கிறோம், சரி மேடம் நன்றி அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. கல்யாணம் 6 மாதத்துக்குள்ளே முடிஞ்சில்ல மேடம்னு. கண்டிப்பாக முடியும். ஏன்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏஎல்பியில் நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்ப பலமாக வேலை பார்க்கும். இந்த அம்சவான் பலவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது நவாம்சம் நல்லபடியாக இருந்ததுன்னா திருமண யோகம்ங்கிறது உடனே கைகூடும். அந்த மாதிரி அமைப்பு நல்லா இருக்குது. திருமணத்திற்குண்டான காலங்கள் தான். நீங்கள் அம்மாட்ட பேசி பாருங்கப்பா, மாமாட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி பேசினாங்க. இந்த மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அவர்கள் ஜாதகப்படி அந்த அமைப்புங்கிறது இருக்கும். ஏன் இந்த இடத்துல சொல்ல வந்தேன்னா, காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்குது. அதுவும் அதர் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. எந்த நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைம்பாங்க, பார்த்துன்னு இருக்கோம்பாங்க, பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குதும்பாங்க. சரிங்க உங்கள் காஸ்ட்டை விட்டுட்டு வேற அடுத்த இதில் எதையாட்டி பாருங்க கிடைக்கும்னா, அப்படியெல்லாம் பார்க்கலாமா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது திருமணம் டக்குன்னு நடக்குமானா நடக்கும். இதையும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். அந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இதை சொல்கிறோன்னா, அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன் உங்களுக்கு. சிம்ம லக்னக்காரங்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி, படிப்பானாலும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தாராளமாக பண்ணலாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் செலவழித்து தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. தாராளமாக செலவழிக்கலாம். சிலர் கேட்பாங்க இல்லவா, இதில் கவர்மெண்ட்டில் கிடைக்குமா? நான் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜாதகரே இந்த லோன் எடுத்து தான் படிக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அது படிங்க. மெடிக்கல் சீட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், அதற்குண்டான காலம். ஆனால் உள்ளூரில் கிடைக்காது, வெளி இடத்துல தான் கிடைக்கும். தேடி பாருங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவோம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு இன்றைய நேரத்தில் அந்த அந்த பயிற்சி முயற்சின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அருமையாக இருக்குது. அபார வெற்றின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலில் யார் நிற்கிறாங்கனாலும் சரி, எந்த இடத்துல நிற்கிறீங்க, உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்து விட்டு முடிவு செய்வதுங்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.